எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சமீப காலமாக அக்னி நட்சத்திர நாளில் என்னெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது, பரிகாரங்கள், பூஜைகள் அப்படின்ட்டு நிறைய பதிவுகளை நாம் பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கிறோம். எல்லாமே பயனுள்ள பதிவாகவும் உங்களுக்கு புது புது ஆன்மீக தகவல்களை கொடுக்கும் பதிவுகளாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அனைத்து பதிவுகளையும் முழுமையாக பாருங்கள். நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிவரும். சரிங்களா? இந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது சமீபத்தில் நாட்களில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பேசுபொருளாக இருந்துகிட்ருக்கு. அதனால தான் நான் இதை கான்செப்டாக எடுத்து இப்போ நான் இதை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா காலங்கள் மாற மாற இந்த வெயிலோட தாக்கமும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டார், சார் அக்னி நட்சத்திரம் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது, இப்போயே வெயில் அதிகமாக இருக்குது, அக்னி நட்சத்திரத்தில் போட்டு பொழந்துக்கட்டும், அது ஏன் அப்படின்னு கேட்டார். ஃபஸ்ட்டு அக்னி நட்சத்திரம்னா என்னான்னு சொல்லுங்கன்னாரு. அந்த நாட்களில் என்னென்னலாம் செய்யலாம், என்னோடய பொண்ணுக்கு வளகாப்பு வைக்கலான் இருக்கேன், என்னோடய பேரப்பிள்ளைக்கு காது குத்து வைக்கலான் இருக்கேன், இதெல்லாம் செய்யலாமா அப்படிலாம் கேட்கும்போது தான் எனக்கே கொஞ்சம் யோசனைகள் வந்தது. இன்னும் மக்களிடத்தில் இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறத பற்றின தெளிவு இல்லை. அக்னி நட்சத்திரம்னா ஃபஸ்ட்டு என்னன்னும் தெரியல, அக்னி நட்சத்திரத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதும் தெரியல. அது நம்ம தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி உண்மையான ஆன்மீக விஷயங்களை சொல்லுபவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது தான் அதுக்கு காரணம். அதனால் அதை ஒரு கான்செப்டாக எடுத்து அக்னி நட்சத்திரம்னா என்ன, அக்னி நட்சத்திர காலத்தில் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா, அனைத்தையும் கொடுக்கும் அக்னி நட்சத்திர காலம். அனைத்தும்னா உங்களுக்கு 1 2 அப்படின்னு பிரிச்சுலாம் சொல்கிறதுக்கு இல்லைங்க, மொத்தமாகவே சொல்லிடலாம். பொருளாதார உயர்வு, குழந்தைகளுக்கு கல்வி, ஆரோக்கியம், குடும்பத்தில் உறவுகளின் மேன்மை, இப்படி எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா, சூரிய பகவான் பரணி நட்சத்திர 3ஆம் பாதத்தில் நுழைந்து நெருப்பு நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணிக்கும் காலத்தை தான் நாம் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரியுதுங்களா அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்னன்ட்டு? இதில் ஏன் இந்த அக்னி நட்சத்திரத்தில் மட்டும் இவ்வளவு வெயில் இருக்குது, அக்னி தேவர் தன்னுடைய முழு பலத்தையும் ஏன் இந்த அக்னி நட்சத்திரத்தில் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. என்னென்னா, சிவபெருமானிலிருந்து அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பிழம்பிலிருந்து ஆறு தீப்பிழம்புகளாக முருகப்பெருமான் தோன்றுகிறார். அவர் எடுத்த உடனே குழந்தையாக தோன்றலை, ஃபஸ்ட்டு தீப்பிழம்புகளாக தான் தோன்றார். 6 தீப்பிழம்புகளாக தோன்றுகிறார். அந்த தீப்பிழம்புகளை பாதுகாக்கும் பொறுப்பினை அன்னை பார்வதி அக்னி தேவனிடத்தில் ஒப்படைக்கிறாள். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், சாதாரண அக்னினாலே தாங்க முடியாது. அக்னிக்கெல்லாம் அக்னி என்று சொல்லுவது எதுன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானினுடைய அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்படும் அந்த தீப்பிழம்பு. அது கோடி 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 சூரியனுடைய வெப்பத்திற்கு சமம்.
ஸோ அந்த அக்னி பிழம்புகளை யாரால் சரியாக பாதுகாக்க முடியும் அப்படின்னா அக்னி தேவரால் தான். அதனால் பார்வதி அன்னை அந்த பொறுப்பினை அக்னி தேவரிடத்தில் ஒப்படைக்கிறாள். ஆனால் இதில் என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்னி தேவராலேயே அந்த தீப்பிழம்புகளை என்ன பண்ண முடியல, வச்சிருக்க முடியல. அவ்வளவு சூடு, அக்னியே சூடு, அக்னிக்கு மேலே இந்த தீப்பிழம்புகள் சூடாக இருக்குது. ஸோ அக்னி தேவர் அந்த தீப்பிழம்புகளோடு அதீத பலத்தினை வெளிப்படுத்துகிறார். சரி, இப்போ இந்த முருகப்பெருமான் தோன்றிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். அதனால தான் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது அதீத வெப்ப தாக்கமானது ஏற்படுகிறது. அவர் என்னதான் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தன்னுடைய அக்னி நட்சத்திர பயணத்தை தொடங்கினாலும் கூட அவர் கிருத்திகை 4 பாதங்களில் வரும்போது அதீத வெப்பத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் பாருங்கள், என்னதான் அக்னி நட்சத்திரம் மே 4ஆக இருந்தாலும் ஒரு 4-5 நாள் கழித்து தான் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே 100 டிகிரியை தாண்டி போயிட்டு தான் இருக்குது. இதுவே அக்னி நட்சத்திரம் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே அக்னி நட்சத்திரம் மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மே 4க்கு மேலே இருக்கும். ஸோ அக்னி நட்சத்திரம் என்பது அக்னி தேவர் அந்த தீப்பிழம்புகளை வைத்து கொண்டதன் காரணமாக அவருடைய அந்த அக்னி பலம் அதிகமாகிறது. அந்த தாக்கம் தான் அக்னி நட்சத்திர காலம். கிருத்திகை நட்சத்திரத்தில் அது அவருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிருத்திகையில் தான் முருகப்பெருமானினுடைய அந்த தோற்றம், அந்த தீப்பிழம்புகளை அவர் வச்சுக்கிற காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் அக்னி நட்சத்திரம்னா என்ன, ஏன் அந்த காலத்தில் இவ்வளவு ஹீட் இருக்குது அப்படின்ட்டு. நான் சொல்கிறது எல்லாமே ஆன்மீக ரீதியானதுங்க. அறிவியலையும் இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நான் சொல்கிற எல்லாமே ஆன்மீக ரீதியான தகவல்கள். இந்த அக்னி நட்சத்திரத்தினுடைய தாக்கம் மனிதர்களை மட்டுமல்லைங்க, இறைவனையும் விட்டு வைக்கிறது இல்லை. இறைவனே உக்ரமாக தான் இருப்பார். சிவ ஆலயங்களில் நீங்கள் பார்க்குறச்ச சிவலிங்கத்துக்கு மேலே தாராபிஷேகம் நடைபெற்று இருக்கும். தாராபிஷேகம்னா என்னென்னா, லிங்கத்துக்கு மேலே ஒரு பாத்திரம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த பாத்திரத்துலேருந்து சொட்டு சொட்டாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கும். இந்த தண்ணி அந்த சிவலிங்கத்து மேலே விழுறதுனால அந்த சிவலிங்கம் குளிர்வடையும். இதுக்கு பேர் தாராபிஷேகம் அப்படின்ட்டு இதனோட பேர். மாரியம்மன் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு டெய்லி அபிஷேகங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இப்படி இறைவனையே இந்த உக்கிரமானது விட்டு வைக்கிறதில்ல. அதனால தான் சுப நிகழ்வுகள், இறைவனை சாட்சியாக வச்சு தாங்க நம்ம எல்லா சுப நிகழ்வுகளுமே செய்வோம். ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு சின்ன ஒரு கல் எடுத்து வைக்கணுன்னாலும் இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு தான் நம்ம செய்கிறோம். ஸோ அந்த இறைவனே உக்ரமாக இருக்கிற காலம். அதனால தான் திருமணம், கிரக பிரவேசம், பூமி பூஜை, மரம் வெட்டுதல், விதை விதைத்தல் ஆகிய சுபகாரியங்களை அக்னி நட்சத்திர காலங்களிலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். சரிங்களா? இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த அக்னி மூலையில் நாம் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வந்தோம்னா டெய்லி நமக்கு நீங்காத செல்வ வளம் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. சரிங்களா? அதாவது 8 திசை இருக்குதுங்க. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 4 திசை. இதனுடைய உபதிசைகளாக இன்னும் 4 திசை இருக்குது. இதில் தென்கிழக்கு திசை அப்படிங்கிறது தான் அக்னி மூலை அப்படின்னு சொல்கிறோம். மேக்சிமம் இல்லை, 99% இந்த அக்னி மூலையில் தான் சமையல் கட்டு இருக்கும். உங்கள் வீட்டில் சமையல் கட்டு இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா அக்னி மூலை அப்படின்ட்டு அதுக்கு பேர். இந்த அக்னி மூலையில் தான் அக்னி தேவர் இருக்கிறார். இந்த அக்னி மூலையிலே நாம் தீபம் ஏற்றுறதுனால, அதாவது உங்கள் வீட்டின் தென்கிழக்கு திசையில் நீங்கள் தீபம் ஏற்றுவதனால உங்களுடைய வீட்டில் அபரிவிதமான பொருளாதார உயர்வானது ஏற்படும். ஒரு வீட்டில் நிதி நிலைமை சீராக இல்லை, சமமாக இல்லை, பணம் வருது அது அப்படியே போயிடுது அப்படின்னு சொல்கிறச்ச அந்த பணம் நிரந்தரமாக சேருவதற்கும் நிதி நிலைமை மேம்படுவதற்கும் வீடுகளில் செல்வ செழிப்பு கிடைத்து பொருளாதார உயர்வு அடைவதற்கும் இந்த அக்னி நட்சத்திர காலங்களிலே உங்கள் வீட்டின்
தென்கிழக்கு திசையில் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் போட்டுட்டு வாங்க. ரொம்ப நல்லது, ரொம்பவே நல்லது. இது எவ்வளவு நேரம் எரியணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு அதுக்கு நீங்கள் அனுப்பிச்சிடலாம். கீழே வெறும் தரையில் போடாமல் ஒரு ஒரு தட்டு மேலே போடுங்க, சரிங்களா? அது கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு நீங்கள் அமர்த்தி கொள்ளலாம். ஆனால் நீங்கள் தென்கிழக்கு திசையில் தீபம் போடுறீங்க, சாதாரணமாக பூஜை அறையில் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. தென்கிழக்கு திசையில் போடுறச்ச குழந்தைங்கள் இருக்க வீடு, முதியோர்கள் இருக்க வீடு, இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் பார்த்து பத்திரமா போடணும். ஏன்னா நிறைய இடங்களில் சில திசைகளில் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறச்ச பாதுகாப்பு இல்லாமல் ஏற்றுறாங்க. ஒரு எண்ணெய் ஊற்றுறாங்க, அப்படியே கீழே தரையில் பட்டுடுது, தீபம் எரியுது, குழந்தைங்க விளையாடுத்தனமாக எடுத்து விளையாடுது, சுட்டுக்குதுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் சேஃபாக தீபத்தை ஏற்றுங்க, சரிங்களா? இந்த தென்கிழக்கு திசையில் தீபத்தை ஏற்றுறதுனால இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் குழந்தைகளினுடைய கல்வி மேம்படும், குழந்தைகளுக்கு புத்தி கூர்மை ஏற்படும், படிப்பில் அதீத கவனத்தை குழந்தைகள் செலுத்துவாங்க, சரிங்களா? இன்னொன்று ஆரோக்கியங்க. ஒரு மனிதனுக்கு செல்வம் அப்படின்னு சொல்கிறச்சே ஃபஸ்ட்டு வர்றது ஆரோக்கிய செல்வம் தான். மற்ற செல்வங்கள் கூட பின்னாடி தான் வரும். ஸோ இந்த மனிதனோட ஆரோக்கியம் மேம்படணும், ஆரோக்கியம் அதிகரித்து நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஃபுல்லாகவே, அதாவது 25 நாட்கள் வருதுங்க. மே 4 இருந்து மே 28 வரைக்கும் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. இந்த காலகட்டம் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வீட்டின் தென்கிழக்கு திசையில் தீபம் ஏற்றிட்டு வரச்சே உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம், ஆயுள் பலம் எல்லாத்துக்கும் அதிகரிக்கும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, புதிதாக திருமணமானவங்க, நான் எப்பயுமே சொல்லுவேன், அக்னியை சுத்தி தான் நாம் அந்த திருமண பந்தமானது நிர்ணயம் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இந்த அக்னி தேவரினுடைய பரிபூரண அருளை நீங்கள் பெற விரும்பினால், இன்னும் சொல்லணும்னா புதுமண தம்பதியர்கள் அக்னி தேவரின் அருளை பரிபூரணமாக பெற்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்யூன்யமாக இருப்பாங்க, ரொம்ப அந்யூன்யமாக இருப்பாங்க. இது ஒரு சிறந்த உதாரணம். என்னென்னா, அக்னி தேவரினுடைய மனைவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்வாஹா தேவி. அக்னி தேவருக்கு நீங்கள் எதையாவது கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த தீயில போடுறச்ச என்ன சொல்லி போடுவாங்க? ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்க. தனக்கு எது சேரணும்னாலும் தன்னுடைய மனைவிக்கு வந்த பிறகே எனக்கு சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் அக்னி தேவருடைய அந்த கான்செப்ட். ஸோ இருவரும் எவ்வளோ ஒரு அந்யூன்யமான தம்பதியர்கள் பாருங்கள். அக்னி தேவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னா ஸ்வாஹான்னு சொல்லி தான் கொடுக்கணும். அப்போ ஸ்வாஹாங்கிறது அக்னியினுடைய மனைவி. ஸோ ஒருவர் தன்னுடைய மனைவியை எந்த அளவிற்கு அந்யூன்யமாக நடத்த வேண்டும், மரியாதையாக நடத்த வேண்டும், அந்தஸ்தாக நடத்த வேண்டும் என்பது அக்னி தேவரை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் அப்பேற்பட்ட அந்த ஒரு அந்யூன்யத்தையும் அந்த ஒரு அன்பையையும் வாழ்க்கை முழுவதும், ஆயுள் முழுவதும் நீங்காமல் கிடைப்பதற்காக நீங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் புதிதாக திருமணமான தம்பதியர்கள், சார் இப்போ தான் சார் கல்யாணம் ஆகிருக்கு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, ஆக்சுவலாக ஒரு 6 மாதம் வரை, இன்னும் சொல்ல போனால் 1 வருஷம் வரைக்குமே அவங்க புதுமண தம்பதியர்கள் தான். ஸோ அந்த காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க உங்களோட வீட்டில் தென்கிழக்கு திசையில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஒரு தீபம் போட்டுட்டு வாங்க டெய்லி, சரிங்களா? ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது, சார் தெற்கு பக்கம் வாசல் வச்சுட்டோம் சார். எப்படிங்க? தெற்கு பக்கம் வாசல் வச்சுட்டோம் சார், என்னது பிரச்சனை வருமா சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இந்த தெற்கு திசை வாசலை பற்றி சொல்லணும்னா, தெற்கு திசை என்பதை யம திசை அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க. அதில் தெற்கு திசைக்கான தேவதை யாருன்னா யமன். யமன் அப்படிங்கிறவர் ஒன்றும்
ரொம்ப கொடூரமானவர் கிடையாது. அவர் பேர் யம தர்மர் அப்படிங்கிறது தான். நியாய தர்மத்துக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கிறவர் தான். அவரை கண்டு நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. ஏன்னா அவர் உயிர்களை பறிக்கிறாருங்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா அவருடைய டியூட்டி அது. ஸோ தெற்கு வாசல் இருப்பவர்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் மேலே ஃப்ளோர் கட்டும்போது, மாடி கட்டும்போது கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு 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 போர்ஷன் போட்டுருங்க. அவ்வளோதான். வேறு இன்னும் நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை. பட் வாஸ்து ரீதியாக தெற்கு திசை நோக்கி வாசல் இருப்பவர்கள் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டின் தென்கிழக்கு திசையில் தீபம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னா அந்த தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சேமம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஏன்னா இந்த யமதர்ம ராஜாவும் சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா அப்பா மகன். சூரிய புத்திரர்கள் 2 பேர். ஒன்று யமன், இன்னொன்று சனீஸ்வர பகவான். அதனால் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தெற்கு திசை நோக்கி வாசல் இருப்பவர்கள் கட்டாயம் வீட்டில் தென்கிழக்கு திசையில் ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. சேமம் ஏற்படும். சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் தீபம் ஏற்றுறோம். எப்போ ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா தீபம் ஏற்றுவதற்கு உகந்த காலம் என்னன்னு பல பேருக்கு தெரியல. காலையில் பிரம்ம முகூர்த்த காலம் உகந்தது. பிரம்ம முகூர்த்த காலத்திற்கு அடுத்து வரும் காலமும் சுபகாலம் என்பதால், அது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது 3 to 5 அதிகாலை. அதை தொடர்ந்து வரும் முகூர்த்த நேரமும் சுப முகூர்த்த நேரம் என்பதால் சூரியன் உதிப்பதற்குள் காலையில் தீபம் ஏற்றிவிட வேண்டும். சூரியன் உதிப்பதற்குள் காலையில் தீபம் ஏற்றிவிட வேண்டும். எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு தீபத்தை ஏற்றிடுங்க. மாலை 2 வேளைகளில் தீபம் ஏற்றலாம். ஒன்று சூரியன் மறைவதற்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரம், அல்லது சூரியன் மறைந்த 1 மணி நேரம் பின்னாடி இருக்கிற நேரம், விளக்கு வச்ச நேரம்னு சொல்லுவோம். இன்னும் சொல்லணும்னா, இன்னும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு 5 மணி வாக்கில் சூரிய அஸ்தமனம் நிகழுது அப்படின்னு சொல்கிறச்ச 4:30 to 5 நீங்கள் தீபம் ஏற்றலாம். சாயங்காலம் 5 to 6 தீபம் ஏற்றலாம். 2 வேளைகள்லையும் நீங்கள் தீபம் ஏற்றலாம். சிறப்பான நேரமாகவே அது கருதப்படும். இந்த டைமில் உங்களுடைய வீட்டின் தென்கிழக்கு திசையில் தீபம் ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி முடிந்த அளவுக்கு அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு மூலையை அக்னி நட்சத்திரம் தொடங்கிய காலம் முதல் முடியும் காலம் வரை சுத்தமாக வச்சுக்கோங்க. சார், எங்களோட வீட்டில் சமையல் ரூமில் தான் சார் எல்லாமே கிடக்குது, வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் சமையல் ரூமில் தான் இருக்குது, கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்கள். சமையல் ரூமை சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அக்னி தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அக்னியை நாம் சந்தோஷப்படுத்தணும், குளுமைப்படுத்தணும். அப்போ தான் அவரோட அருள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சமயக்கட்டையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்களோட வீட்டின் தென்கிழக்கு மூலையையும் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு வீட்டு பூஜை அறையில் காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றி அக்னி தேவரை பிரார்த்தனை பண்ணுங்கள். காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்ற முடியவில்லை அப்படின்னு சொன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது, ஒன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், இல்லை ஈவினிங் விளக்கு வைக்கிற டைமில், இந்த 2 வேளைகளில் ஏதாவது ஒரு வேளையிலாவது இந்த தீபத்தை ஏற்றுங்க. ரொம்ப நல்லது, சுப பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். சரிங்களா? சரிங்க, நாங்கள் எல்லாருமே இந்த தீபத்தை ஏற்றுறோம். யார் ஸ்பெஷலாக ஏற்றணும், முக்கியமாக ஏற்றணும்? ஆக்சுவலாக எல்லாரும் ஏற்றுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இருப்பினும் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய, அதாவது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரியன் பயணப்படக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் என்று சொல்லுவாங்க. இவங்கள பரணி, கிருத்திகை, ரோஹிணி. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பரணி 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மற்றும் கிருத்திகை 1, 2, 3, 4 பாதக்காரர்கள் மற்றும் ரோஹிணி 1ஆம் பாதக்காரர்கள். இவர்களை
நட்சத்திரங்களாக கொண்ட நண்பர்கள் அனைவரும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த தென்கிழக்கு திசையில் தீபமேற்றி அக்னியை வழிபாடு செய்வதும், வீட்டு பூஜை அறையில் காலை மாலை என இருவேளையும் தீபமேற்றி வழிபாடு செய்வதும், முருக வழிபாடு செய்வதும் பரிபூரண அருளை உங்களுக்கு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கட்டாயம் பெற்றுத்தரும். பொருளாதார உயர்வு, குழந்தைகளுக்கு கல்வி, உடல் ஆரோக்கியம், குடும்பத்திலே சந்தோஷம், உறவுகளில் மேன்மை, நீண்ட ஆயுள் ஆகிய அத்தனையும் உங்களுக்கு இது நிச்சயம் கொடுக்கும். சரிங்களா? இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.